திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தொகுதி ஒதுக்குவதற்கான தலைமை குழுவை சந்தித்து பேசியிருக்கோம். முக்குளத்தூர் புலிப்படைக்கு ஒரு தொகுதி உறுதி அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அது எந்த தொகுதி அப்படிங்கிறத தளபதியார் முன்னிலையில் தெரிவித்து நான் கையெழுத்திடுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க வந்து திருவாரூர் தொகுதியில் போட்டிட்டீங்க 2016. அதே தொகுதி கேட்டிருக்கீங்களா இல்லை வேற தொகுதி ஏதாவது? இல்லை, நான் கேட்கல. அந்த தொகுதி நான் கேட்கல. வேறு சில எங்களுக்கான விருப்ப தொகுதிகள் ஒரு 5 தொகுதி எழுதி கொடுத்துருந்தோம். அதில் இருந்து எதுங்கிறத நாளைக்கு தளபதி கூட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணி உங்களுக்கு நாளைக்கே சொல்லி அந்த ஒப்பந்தம் அதை உறுதிப்படுத்தி கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னதான். வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறேங்கிற நான் ஏற்கனவே சொன்னது தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு நீங்கள் முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் இது மூலமாக நான் தமிழக மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கை என்னென்னா, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தேர்தல். குறிப்பாக மாநில சுயாட்சி, தமிழர்கள் நலன், தமிழ்நாடு, தமிழ், இப்படி எல்லா விஷயத்திலையுமே இது பாதுகாக்கப்பட வேண்டிய, நம்மளுடைய ஒற்றுமையை உணர்த்த வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு துணிச்சல் மிக்க ஒரு முதல்வராக அண்ணன் தளபதியார் அவர்கள் தான் திகழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது நான் வார்த்தைக்காக சொல்லலை. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் மூலமாக அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அந்த விதத்தை நீங்கள் பாருங்கள். இப்போது அம்மா இருந்த காலத்தில் நான் இருந்திருக்கேன். 2016 இரட்டையில் நின்று நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்பயும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ பாருங்கள், இன்றைக்கு வந்து பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு வரலாறு பல சீட்டு கொடுத்துருது. எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் அதில் பாருங்கள், ஒரு சூட்சமத்தை பாருங்கள். ரெட்டையில நிற்கணும்னு தான் முக்காசி பேர் ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தான் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 2 அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படி இருக்கிற சூழலில் அவங்கக்கிட்ட வந்து உடன்படிக்கை போட்டுக்கிட்டு சீட்டு வாங்கிட்டு எல்லாரையும் வந்து உட்படுத்தி கட்டாயப்படுத்தி பிஜேபி சின்னத்தில் நிற்கணும், தாமரை சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு பண்ணுறதோடைய நோக்கம் என்னென்னா, தாமரைங்கிறது என்ன ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறது உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்த முதுகலை ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த ஓட்டெல்லாம் இவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளர்ந்துச்சு, ரொம்ப வளர்ந்துருச்சு, அதிகமாக வளர்ந்துருச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு இந்த அண்ணாமலை மாதிரியான, நைனா நாகேந்திர மாதிரியான, தமிழிசை மாதிரியான ஆட்கள் வந்து புலிகிட்டு திரிவாங்க. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓட்டு யார் ஓட்டு? அவங்க ஓட்டு கிடையாது, தாமரையினுடைய ஓட்டு கிடையாது. இது வேறு வேறு கட்சியினுடைய ஓட்டு, ஏடிஎம்கினுடைய ஓட்டு, அது கூட கூட்டணியில் இருக்கிறவனுடைய ஓட்டு. இப்படி இருக்கக்கூடிய வாக்குகளை வாங்கி கடைசியாக ஸ்டிக்கர், யார் ஸ்டிக்கரு? மோடி ஸ்டிக்கரு, அமித்ஷா ஸ்டிக்கரு, தாமரை ஸ்டிக்கர்னு ஒட்டிக்குவாங்க. இதுதான், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் எந்த கட்சி கூட கூட்டணியில் இருந்தாலும் கூட தமிழக மக்களை பிஜேபியில் நிற்கிற தாமரைக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாரு. இது வந்து நம்மளுடைய மண்ணுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பாவகாரியமாக மாறிடும். உண்மையை புரிஞ்சு, இதுதான் RSS உடைய சூட்சமம், இதுதான் ஆரியருடைய சூட்சமம். இன்னொருத்த முகத்தில் இவங்க ஸ்டிக்கரை போய் ஒட்டிக்கிறது. தயவு செஞ்சு இது என்னுடைய, இதுதான் உண்மை, அதை பார்த்துக்க. வேற நான்லாம் விருப்பப்பட்டு நிற்கிறேங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான்லாம் விருப்பப்பட்டு நிற்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2016 ஒட்டுமொத்தமாகவே ரெட்டலையில் நிற்கணும்னு அந்த அம்மா வந்து சொல்லும் பொழுது நான் விருப்பப்பட்டு தான் நின்னேன். அதிலலாம் இங்கே மாற்றுக்கிறது கிடையாது. இங்கே இப்போ முக்கியமாக இந்த தேர்தல் வந்து இங்கே யாரும் கட்டாயப்படுத்தலை, அங்கே தான் கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்போ வாசண்ணன் வந்து 5 சீட்டு வாங்கியிருக்காரு. அவர் எந்த சின்னத்தில் நிற்கிறாரு? தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு. அது யார் கட்டாயப்படுத்துகிறாங்க? ரெட்டலையில் கூட்டணி தானே நீங்கள் சொல்கிறீங்க. ஒவ்வொரு கட்சியும் ரெட்டலையில் கூட்டணின்னு சொல்கிறீங்கல்ல. அப்புறம் எப்படி அவர் தாமரை நிற்கிறாரு? ரெட்டலையில் நிற்கணும், இதே தெரிஞ்சு போச்சு இல்லை. ஒரு கட்சியில் ரெட்டலைங்கிறதுல ஒரு காலத்தில் போட்டு நிற்கணும்னு விருப்பப்பட்டது போய் இன்னைக்கு அதில் நின்னா தோற்று போயிடுவோங்கிற அளவுக்கு வந்துருச்சு நிலைமை. இந்த அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும். நான் இப்போவும் திரும்ப சொல்கிறேன், 7 முறை எலெக்ஷன் நின்று 5 முறை ஜெயிச்சிருந்த எடப்பாடி இந்த முறை 2 முறை தோத்துருக்கார். இது 3ஆம் முறை தோப்பாருங்கிறத நான் மறுபடியும் சொல்றேன். அது எந்த மாவட்டமோ அது தலைமையில் தலைவர் தளபதி முடிவு பண்ணுறது தான். எந்த மாவட்டத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக இங்கே பாருங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இந்த 5 ஆண்டுகளில் தளபதியார் வந்து இந்த மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்களை, மகளிருக்காக, மக்களுக்காக, மாணவர்களுக்காக, ஒவ்வொரு துறையிலையும் அவர் செய்த திட்டங்கள், அதை தாண்டி மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கை தான் சொல்லி அவர் பண்ணது, அதே மாதிரி ஆளுநருடைய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் சென்று போராடி வெற்றி பெற்றது, இப்படி அவர் செய்த நல்ல காரியங்களே மக்களிடத்தில் விளக்கி சொல்லி எடுத்து சொல்லித்தான் நான் ஓட்டு கேட்க போகிறேன்.
ஏன்னா இந்த ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்குது. நிச்சயமாக அந்த சின்னத்தில் நின்று நான் வெற்றி பெறணும் முழுசா நம்புறேன். சார், அதிமுக கூட்டணி பத்தி பேசுறீங்க. இங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு சீட்டு வேணாம்னு சொல்றது திருமாவளவன் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தாரு முதல்வருக்கு, கமல்ஹாசனுக்கு சீட்டு வழங்கணும் அப்படிங்கிறத. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை சார், அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார்ல. இப்போ நமக்கு வந்து சீட்டோ இதெல்லாம் முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். அதனால இது வந்து என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டார். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலை நான் வந்து மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்திலிருந்து நான் வந்து ஆழ்வார்பேட்டையில் எங்கள் நம்மவர் கமலஹாசன் சார் கூட தான் நாங்கள்லாம் சுற்றின ஆட்கள். ஏன்னா அதனால் அவரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் இந்த விதி எடுத்திருக்காரு, அதை வந்து முதல்வர் பாராட்டியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது தமிழக மக்களுடைய நலனுக்காக நீங்கள் இப்போ தான் பண்ணியிருக்கீங்கன்னு நானுமே என் தலைவருக்கு அவர் வந்து நம்மவருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கார். அதே போல அதிமுக தேர்தல் அறிக்கை வந்து நேற்று வெளியிட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தா ரெஃப்ரிஜரேட்டர் வந்து வழங்கப்படும் எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஆமா, கூட்டு தூக்கிட்டு போறதுக்கு இருக்குல்ல, தூக்கிட்டு போவாங்கல்ல கடைசி, அதுவும் ஏசி ஃப்ரிட்ஜ் தானே, அது கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? இவர் என்ன பண்ணுவார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சு அது தோக்கிற கட்சின்னு முடிவாகி போச்சு. ஏன்னா எப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சின்னத்தையே நீங்கள் வந்து இப்படி விட்டு கொடுத்து தாமரைக்கு விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க, அதை உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் வந்து நிற்கிறதுக்கே பயப்படுறாங்க. ரெட்டலை வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் பிஜேபியில் நிற்கிறேங்கிறாங்க. நீங்கள் இதை விட வேறு என்னங்க வேணும்? அந்த தலைமை எவ்வளவு குறைஞ்சி போச்சு, எப்படி வந்து பிஜேபிக்கு அடிமையாகி போச்சுங்கிறத நாங்கள் ஒன்றும் சும்மா சொல்லலையே. இதுதான் உண்மை, இதான் நடக்கும். நிச்சயமாக பிஜேபி வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. ஏன்னா ஏடிஎம்கேயும் வாசம் விட்டு தான் இந்த வாட்டி. ஏன்னா அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக அவர் செயல்படுறாரு. முழுக்க முழுக்க அவர்கள் செய்த ஊழலை மறைப்பதற்காக பிஜேபி போடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கட்டுப்பட்டு அடிமையாக செயல்படுறாங்கிறது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க அது 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 வரட்டும், அது வரையெல்லாம் நல்லது தான், இதான் நல்லது. எப்படியோங்க பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் இருக்கணுங்க. அதுக்கு எத்தனை கட்சி வந்தாலும் நான் வரவேற்கிறேங்க. நன்றி. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கான ரிசர்வேஷனை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்த்தாரு, அது வந்து திமுக வந்து பெண் விரோதிகள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பெண்ணாக இருந்து தமிழக பெண்களுக்கு எதிரி யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான். பெண்ணாக இருந்து தமிழக பெண்களுக்கு எதிரானவர். நான் சொல்றேன், இப்போ வந்து நீங்க மகளிருக்கான இது கொடுத்து பாராளுமன்றத்தில் இருக்கையில் வைக்கிறேன்னு நீங்க இப்ப சொல்றீங்க. ஆனா அதை எப்போ நீங்க செயல் திட்டமா உருவாக்குனீங்க? நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வராட்டியும் பரவாயில்ல, நாங்கள் வட இந்தியாவில் இருக்கிறவங்களை வச்சு நாங்கள் மண்டையை கழுவி நாங்கள் ஆட்சியை தக்க வச்சுக்கிற ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்கே முக்கியம். ஏன்னா 800 சில்லற சீட்டுகளை வச்சு தானே நீங்கள் கட்டுறீங்க. சான்ஸ்கிரிட்டில் மேலே வந்து போடுறீங்களே, சான்ஸ்கிரிட்டில் போடுறீங்க, போட்டு 800 சில்லற சீட்டுகளை உள்ள ஒரு அரங்கத்தை கட்டுறீங்க, பாராளுமன்றத்தை கட்டுறீங்கன்னா அப்போவே நீங்கள் வந்து ஒரு தொலைநோக்க ஒரு திட்டத்தை போட்டு தமிழ்நாடு இங்கிட்டு இருக்கிற கேரளா ஆந்திரா இதோடைய சப்போர்ட் இல்லாமலே வட இந்தியர்கள் மண்டைய கழுவியே நம்ம வந்து கண்டினியூவாக அதை பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதான் மேடம். நன்றி.